தூத்துக்குடி துறைமுக ஆணையத்தில் முதல்நிலை அதிகாரிகள் பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் ஒருவர் கூட தகுதி பெறவில்லை என்று கூறி தமிழர்களை புறக்கணித்து வட மாநிலத்தவர்களை பணியமர்த்த முயற்சி நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தில் காலியாக உள்ள சட்ட அதிகாரி, மெக்கானிக்கல் மற்றும் சிவில் பிரிவில் உதவி பொறியாளர் ஆகிய முதல்நிலை அதிகாரிகள் பணியிடங்களுக்கு தனியார் நிறுவனம் மூலம் தேர்வு நடைபெற்றது. எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு முடிந்த நிலையில் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 3 பணியிடங்களுக்கும் ஒருவர் கூட தகுதி பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துறைமுக ஆணையத்தின் இந்த நடவடிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கூறியுள்ளனர். உண்மையில் இறுதிப்பட்டியலில் இடம்பெற்ற அனைவரும் தமிழர்களாக இருந்ததாகவும், அதனை விரும்பாத ஒன்றிய அரசு தமிழர்களை புறக்கணித்து வடமாநிலத்தவர்களை பதவிகளை நியமிக்க முயற்சிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில குழு உறுப்பினர் கனகராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுக சபை அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்கள நான் மோசம்னு சொல்ல மாட்டேன். மேலிருந்து வந்த நிர்பந்தத்துக்கு பணிந்திருக்கிறார்கள். எனவே அவங்களுக்கு ஏற்கனவே 17 பேருக்கு என்ன லிஸ்ட்டு வந்ததோ அந்த லிஸ்ட்டில் இருந்து தான் ஆட்களை எடுக்கணுமே தவிர அதுக்கு வெளியே போகிறது என்பது நீங்கள் தமிழ்நாட்டை புறக்கணிப்பது, திட்டமிட்டே புறக்கணிப்பது, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை மறுப்பது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய, பாஜக அரசாங்கத்தினுடைய இந்த போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது. பேட்டனை மாற்றுறாங்க, தமிழ்நாட்டில் இருந்தால் கிடைக்காது என்கிற நிலைமையை உருவாக்குகிறார்கள். அது நிச்சயமாக இது கூட்டாட்சி தத்துவத்தோடு நடைபெறுகிற அரசாங்கம் என்பதை முற்றிலுமாக மறுப்பதாகவும். தூத்துக்குடி துறைமுக ஆணையத்தின் அறிவிப்பு ஆச்சரியத்தையும் தேர்வு முறை குறித்த கேள்வியையும் எழுப்புவதாக மதுரை எம்பி சு. வெங்கடேசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக உயர்மட்ட ஆய்வு நடத்தி அதன் விவரங்களை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்று துறைமுகங்கள் துறை இணையமைச்சர் சாந்தனு தாக்கூருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.